தமிழகத்தில் உள்ள பூர்வ குடிமக்களை ஒன்றிணைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடப் போவதாக ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் KC சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூர் எக்ஸாம் மைய வளாகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் KC சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் ஆணையர் முனைவர் மா செல்வராஜ் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய கருத்துக்களை கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் KC சந்திரசேகர் அவர்கள் கூறியதாவது, ஐயன் திருவள்ளுவர் சங்கம் ஆரம்பித்ததன் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் உள்ள பூர்வ குடிமக்களை ஒன்றிணைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும், அதற்கு சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். அப்போதுதான் நம்முடைய பெரும்பான்மை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். தமிழக பூர்வ குடிமக்கள் ஒன்றுபட்டு வருகின்ற தேர்தலில் சந்திக்க தயாராக வேண்டும் என கூறினார். மேலும் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் தலைமை கழக செயலாளர் குரிசில் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் S. பிச்சைமுத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு சங்கத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். ஜெய்பீம். இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஐயன் திருவள்ளுவர் சங்கம். ஐயன் திருவள்ளுவர் சங்கம் என்பது நமது பூர்வீக குடி மக்கள், தமிழ் தாய் சொந்தங்கள், தமிழ் பூர்வீக குடி மக்களாகிய நாங்கள் ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தை ஆரம்பித்துள்ளோம். கடந்த 5-6 ஆண்டுகளாக நமது பூர்வீக குடி மக்களை சந்தித்து நமது ஒரு ஒற்றுமையுடன் ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்காக நாங்கள் 38 மாவட்டங்களில் உள்ள தமிழ் சொந்தங்களாகிய பூர்வீக குடி மக்களை ஒன்று சேர்த்து வருவது எங்களுடைய முதற் குறிக்கோள். இரண்டாவதாக, இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்தொகுதியில் 44 தொகுதியில் போட்டியிடுவது ப்ளஸ் 2 46 தொகுதியிலும், மற்றது பொது தொகுதியிலும் நாங்கள் மக்களை சந்தித்து பூர்வீக குடி மக்களை சந்தித்து நாங்கள் போட்டியிட தயாராகியுள்ளோம் என்பதை நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அடுத்ததாக, நமது தொப்புள்குடி உறவுகளாகிய பூர்வீக குடி மக்களின் வழக்கறிஞர்கள் பிரிவு அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் செய்துள்ளோம். நமது வழக்கறிஞர் சங்கத்தில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு தேர்வு நடக்க உள்ளது வரும் ஏப்ரல் 30. அதில் நமது சங்கத்தின் சார்பாக ஆலோசனை உயர்மட்ட குழு முடிவெடுத்து திரு பிச்சைமுத்து ஐயா அவர்களை நிறுத்தியுள்ளோம் என்பதை, அவருக்கு பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வழக்கறிஞர்களை புறம் ஒருங்கிணைத்து வெற்றி பெற முயற்சி செய்து வருவதையும் தீர்மானித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, அடுத்த கட்டப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழ் சொந்தங்களை உலகளவில் உள்ள உலக நாடுகளில் புலம்பெயர்ந்து உள்ள உலக நாடுகளில் உள்ள தமிழ் சொந்தங்களை பெற ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியை தமிழ் சொந்தங்களை ஒன்று சேர்த்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். எங்களுடைய ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர்கள், வழக்கறிஞர் அணி மகளிர் அணி செயலாளர்கள், அனைத்து மாவட்டங்களிலும் அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளது, திறந்து உள்ளோம். அதற்கு கூடிய விரைவில் வரும் ஜனவரி 30க்குள் இன்னும் இதை பலப்படுத்தி தேர்தலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம்.
வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம் செலுத்துகின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். வீர வணக்கம் செலுத்துகின்றோம்.